ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். இப்போ வரக்கூடிய ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கு என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஷார்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸில் இணைஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 by 1 தான் ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் போடுவோம். ஸோ நீங்கள் ரிப்ளை வாட்ஸ்அப் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா, இப்பதான் புதுசாக படிக்க போறீங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளை பண்ணிடுவாங்க. சரிங்களா? அண்ட் தென் சிஓஏ எக்ஸாமும் தமிழ்நாடு முழுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் வராங்க. ஒரு பேட்சை நம்ம அனுப்பிட்டு தான் வரும். ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி வரப்போதா சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கும் நீங்க ஆன்லைன்ல வீட்டில இருந்து நீங்க படிக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக படிச்சுக்கலாம். சேம் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ கோர்ஸ் நேம் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. சரியா? ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கு முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. எக்ஸாம் டைமுக்கு ஒரு 1 hour பிஃபோரா நீங்க கம்பல்சரியா எக்ஸாம் சென்டரை ரீச் ஆயிருக்கணும். ஹால் டிக்கெட்ல இருக்கக்கூடிய சென்டர் எங்க இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இதுதான் வந்திருக்கும் அப்படி யூகத்துல ஹால் டிக்கெட்டே பார்க்க மாட்டாங்க, சென்டர் எங்கன்னே பார்க்க மாட்டாங்க. எக்ஸாம் அன்னைக்கு காலையில பார்த்த உடனே ஒரு சென்டர் வேற பக்கம் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டருக்கு எப்படி போறதுங்கிற ஒரு பிளானே இருக்க மாட்டேங்குது. இது கொஞ்சம் ரேரா நடந்திருக்கக்கூடிய மிஸ்டேக். இதை சரி பண்ணிக்கோங்க. என்ன எங்கிருந்து எப்படி போகணும், எவ்வளவு நேரம் ஆகும், எத்தனை மணிக்கு நம்ம கிளம்புனா அங்க எவ்வளவு நேரத்தில் ரீச் ஆகலாம். இது எதுக்கு முக்கியமா சொல்றேன்னா 8:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு? சீனியர் அண்ட் தென் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஹை ஸ்பீட் நீங்க டைமிங் பாத்துக்கங்க. ஸோ மெயினா சீனியர் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 7:30க்கு இருக்கணும். ஏர்லி மார்னிங் நீங்க அங்க இருக்கணும். பாத்துக்குங்க, லேட் பண்ணிடாதீங்க. லேட் ஆனா உள்ள விட மாட்டாங்க. சரிங்களா? 8:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா, நீங்க 7:30க்குலாம் எக்ஸாம் சென்டருக்கு ரீச் ஆயிருக்கணும். செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ எக்ஸாமுக்கு என்ன சார் முக்கியமா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, கண்டிப்பா ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போகணும். எல்லாருக்கும் தெரியும். நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டே போட்டுக்கங்க. ஒரு ஹால் டிக்கெட்டை வீட்டில் 2 காப்பி எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட் எப்பவுமே நாங்கள் சொல்றது 2 காப்பி எடுத்துட்டு 1 வீட்டில் வச்சுக்கோங்க, 1 உங்க கையில எக்ஸாமுக்கு எடுத்துட்டு போங்க. அண்ட் தென் முக்கியமா ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க. ஒரிஜினல் காப்பி எடுத்துட்டு போங்க. சரிங்களா? சேஃபா வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பி எடுத்துட்டு போங்க, சேஃபா வச்சுக்கோங்க. ஸோ அங்கே ஷோ பண்ண சொன்னாங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஐடி ப்ரூஃபை காட்ட வேண்டியது இருக்கும். அதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ மேக்ஸிமம் எல்லாருமே ஆதார் கார்டு தான் கொடுத்துருக்கும். அது நம்ம கையில வச்சிருக்கணுங்கிற ரூல்ஸ். சரி சார், இப்போ கலர் பென்சிலா யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா, ஸோ இதில் நீங்க பிளாக், ப்ளூ அண்ட் தென் வயலட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேல எதுவும் நீங்க எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் போகாதீங்க. ஆரஞ்சு யூஸ் பண்றேன், அண்ட் தென் ரெட் யூஸ் பண்றேன், கிரீன் யூஸ் பண்றேன், அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கேல், பென்சில் எல்லாமே கம்பல்சரியா உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஸ்டேஷனரி திங்ஸ் என்னவோ அது எல்லாமே வச்சிருக்கணும். எரேசர், ஷார்ப்னர், ஸ்கேல், பென்சில் எல்லாமே வச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு மஸ்ட். ஸோ வாட்ச் எடுத்துட்டு போங்க. அனலாக் வாட்ச், டிஜிட்டல்லாம் அலோடு கிடையவே கிடையாது. உள்ள எந்த விதமான டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அலோடு கிடையாது. சரிங்களா? அதனால நீங்க அனலாக் வாட்ச் எடுத்துட்டு போங்க. முள்ளூருக்குள்ளேயே அந்த வாட்ச் எடுத்துட்டு கம்பல்சரி எடுத்துட்டு போகணும். எல்லாருக்கும் டைமிங் எவ்வளவு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க, எத்தனை மணிக்கு முடிப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். டைமிங் வாட்ச் பண்ணிக்கங்க. எந்த இடத்துலயும் டைமிங் விட்டுறாதீங்க. வெயிட் பண்ணிட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் முடிக்க ரொம்ப டைம் எடுத்துட்டு இருந்தா சரிங்களா சுத்தமா டைமே இருக்காது. ஓகேங்களா? அப்ப அந்த டைமிங் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். சரிங்களா? நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் போன உடனே செகண்ட் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் வரும். செகண்ட் பேப்பர் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்க டிக்டேஷன் போடுறதா ஃபர்ஸ்ட் போடுவாங்க. செகண்ட் பேப்பர்ல ஏதாவது கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்க வேண்டியது இருந்தா நீங்க எழுதுற உட்காருவீங்க இல்லையா, அப்பதான் உங்க கையில கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் போன உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்மீடியட் எடுத்துக்கோங்க. இன்டர்மீடியட்ல 3 ஃபார்மேட் ஒரு எலாபரேஷன், அதுக்கப்புறம் ஒரு 20 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த எலாபரேஷனான டிக்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அந்த டிக்டேஷன் நீங்க எழுத உட்கார வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கையில கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. ஸோ அப்போ ஜூனியர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜூனியருக்கு டிக்டேட் பண்றதுக்குன்னு எதுவும் இல்லை, ஃபுல்லாக கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான். தமிழ்நாடு இங்கிலீஷ் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் டிக்டேஷன் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி கையில கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. 1.5 hours நீங்க அதுக்கு ஆன்சர் நீங்க எழுதணும். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டைமிங் ரொம்ப முக்கியம். எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணணும் கம்பல்சரி. சார் நான் இது எழுதிட்டு இருந்தேன், இதுக்கு டைம் பத்தல, 2 ஃபார்மேட் தான் எழுத முடிஞ்சது, இல்லை இது பாதி எழுதாம விட்டுட்டேன், அப்படிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது வர வேண்டிய 1-2 மார்க் கூட வராம போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க அன்ரூல்டு பேப்பர் தான் எழுத போறீங்க. அதுல ஏதாவது எக்ஸாம்பிள்ஸுக்கு ஸ்ட்ரோக்லாம் போட வேண்டியது இருந்தா தயவு செஞ்சு ஒரு லைன் போட்டுட்டு அதுல பிளேஸ்லாம் காட்டி நீட்டா ஸ்ட்ரோக் போடுங்க. சரிங்களா? அதே மாதிரி ரைட் இன் ஷார்ட் ஹேண்ட் ஆர் ரைட் இன் வேர்ட்ஸ், வார்த்தையில எழுதுங்க இல்ல ஷார்ட் ஹேண்ட்ல எழுதுங்க ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ நீங்க ஷார்ட் ஹேண்ட்ல எழுதும் போது அன்ரூல்ட்ல கூட நீங்க எழுதிருங்க. ஆனா லைன் போட்டு நீட்டா எழுதி விடுங்க. நீங்க பிளேஸ்லாம் கரெக்டா காட்டியிருக்கணும். வவல் சைன்லாம் கரெக்டா வச்சிருக்கணும். புரியுதுங்களா? வவல் சைன் அங்க இருக்கு அப்படின்னா நீங்க கம்பல்சரி வச்சிருக்கணும். அங்க கிராம் லாக்ல யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வவல் சைன் வைக்க மாட்டீங்க. சரிங்களா?
நார்மலாக ஒரு நார்மல் ஸ்டோக் போடுறீங்க அப்படின்னா அங்கே பபல் செயினோட பிளேஸ்லாம் கரெக்டாக காட்டி போட்டாகும். ஸோ அதை நீங்கள் அங்கே லைன் போட்டே கூட போடலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி இடையில உங்களுக்கு டைம் இருக்குமா, டிக்டேஷன் முடிச்சுட்டு டிரான்ஸ் பண்ண உட்கார வைப்பாங்க இல்லையா, அதுக்கு இடையில வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் டைம் இருக்குன்னா அந்த நம்ம ஸ்டோக் போட்டதை நம்ம கையில் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதை நீங்கள் அங்கே போய் எக்ஸாம் ஹாலை பொறுத்து தான், அங்கே எப்படி உட்கார வைக்கிறாங்க, எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது அங்கே போனால் தான் தெரியும். ஒரு எக்ஸாம் சென்டரில் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்டோக் எடுக்கிறது பென்சிலே எடுக்கலாம், பென்ல எடுக்கலாம், இதில் வேணால் எடுக்கலாம். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய கம்ஃபர்டபுள். சரிங்களா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் ஸ்டோக் எடுத்துக்கங்க. ஆனால் டிரான்ஸ்கிரிப்ஷன் கம்பல்சரியாக பென்சிலில் பண்ணவே கூடாது. எய்தர் லெட் ஆர் இங்க் பென். சரிங்களா? ரீஃபில் ப்ளூ ரீஃபில்ல பண்ணுங்க, ஆர் பிளாக்ல பண்ணாலும் ஓகே, ஆர் இங்க் பென்ல பண்ணாலும் ஓகே. தயவு செஞ்சு அதை பென்சிலில் பண்ணிடாதீங்க. மால் ப்ராக்டிஸ் போட்டு விட்டுருவாங்க, உங்களுடைய ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க, விட மாட்டாங்க. நான் ஆல்ரெடி நடந்திருக்கு. சரிங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வரக்கூடிய எக்ஸாம் நல்லபடியாக அமையட்டும். சரிங்களா? ஸோ ரிலாக்ஸாக எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் ஃபியர் எதுவும் வேண்டாம். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நல்லபடியாக எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் நல்ல முறையில் அமையும். சரிங்களா? நன்றி.